பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் அந்த டைமில் வந்து பண்ணாக்க நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், எடிட் பண்ணலான்னு நினச்சேன். பட்டு அந்த டைமில் எனக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே தெரியும் எனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது. ஓகே, ஸோ விடுங்க. ஸோ இருந்தாலும் வந்து பண்ணாக்க இப்போவும் இந்த வீடியோ அனுப்பி வந்து பண்ணாக்க சில பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போடுங்க ப்ரோ, உங்கள் ஸ்டைலில் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பிக்கு வந்து பண்ணாக்கி எப்படி ஆட் பண்ணுறது உங்களால் வந்து பண்ணாக்க தெரிஞ்சிக்க முடியும். டேட்டா போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. அப்போ தான் எனக்கு வந்து பண்ண கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வந்து ஆப்பை வந்து பண்ணாக்க இந்த WSF தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பேக்னு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே ஃபைல் ஷோகும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுவே வந்து பண்ணாக்க சூப்பராகவே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க ஒரு 3 பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கன்வெர்ட் போயிட்டு இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரிஷெட் லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். சில எப்படி எடிட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்முடைய ஃபேமிலியில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கும் வந்து பண்ணாக்க அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ பண்ணிக்கோங்க, பண்ணாதுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4ன்னு இருப்பாருங்க. இதில் தான் நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த பேஜ் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ கீழே வந்து பண்ண பிக் 1 குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே குரூப் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ண பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு நேராக சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே முடிச்சு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல தலை மட்டும் ஷோ ஆகும். இப்போ அந்த சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி இந்த லைட்டை நான் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே வர மாதிரி. ஓகே, ஸோ தலை மட்டும் இந்த பொசிஷனில் இந்த பிளேஸில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு காப்பில் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எரர் ஆகும், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு இந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் பிக்கு 2 இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பேஸ்லேயே கொடுத்துட்டு அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு விட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக தாடாச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க 3லையும் அதே சேம் மெத்தடில் சேம் பிக் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு அந்த லேயர் எந்த இருக்கோ அந்த கட் பண்ணிக்கலாம். ஸோ தாடாச்சா. நெக்ஸ்ட்டு 4லையும் அதே சேம் மெத்தடில் நாம் ஆட் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருளை பார்த்த அந்த எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த பிக் நீங்கள் ஆட் பண்ணால் நீங்கள் பேஜ் பிக் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கோடைய ஃபுல் பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட் ஆயிரும். ஜஸ்ட் உங்களோட பிக்கு கொஞ்சம் சரியானாக்கா அப்படியே பேக் போயிட்டு ஜஸ்ட்டு உங்கள் வரலால் கரெக்டாக கொஞ்சம் அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த பிக்கு கரெக்டாக பேஞ்ச ஷோ ஆகி
ஃபுல் பிக் வந்து பண்ணாக்க ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க வேறு பிக் வந்து பண்ணாக்க இந்த 2 ஆரஞ்சுகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 4 குரூப் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டில் எப்படி இந்த 4 குரூப்பில் பிக் ஆட் பண்ண சொல்லி கொடுத்தனோ அதே சேம் மெத்தடில் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரில் இந்த 4 குரூப்பில் எந்த பேஜ் பிக் ஆட் பண்ணிங்களோ அந்த பிக்குடைய ஃபுல் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆரஞ்சில். ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான் கேஸ். கொஞ்சம் புரியலனாக்கா அப்படியே பேக் போயிட்டு பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேலே பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம். அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிச்சுனாக்கா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.